நான் இந்த நாளிலும் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி அதை குறித்து என் ஜனங்களோடு பேசி என்று கட்டளையிட்டார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு அனுபவத்தோடு கூட சொல்லுகிறார். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்பதாக அவர் சொல்லுவதை நீங்கள் அங்கே வாசிக்க கேட்கிறோம். அவருக்கு மேன்மை பாராட்ட எத்தனையோ காரியம் இருந்தது. மனிதர் கூட, நாம் கூட பல காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். சிலர் குடும்பத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, எங்கள் கிராமத்தில் வந்து கேட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் தங்களுடைய ஜாதியை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். சிலர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். சிலர் தங்களுடைய திறமைகள், தங்களுடைய சம்பாத்தியம், தங்களுடைய பணம், தங்களுடைய தொழில், அதை குறித்து சிலர் பெருமை பாராட்டுவார்கள். மனிதர்களுக்கு பெருமை பாராட்ட எத்தனையோ காரியம் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் கூட பெருமை பாராட்ட அவருக்கு எத்தனையோ காரியம் இருந்தது. வேத அறிஞர்கள் அவரை குறித்து சொல்லும்போது அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம், அதாவது அவருடைய தகப்பனார், அவர் வாழ்ந்த விதம், அது குறித்து யோசித்து பார்க்கும்போது பெருமை பாராட்ட எத்தனையோ காரியம். ஆவிக்குரிய காரியத்தில் கமாலியலின் பாதப்படியில் அமர்ந்து படித்தவர் இந்த பவுல். கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து படிப்பதென்றால் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னால் எப்படியோ அதை விட பெரியது. அவ்வளவு அவர் வேதத்தை கற்றறிந்தது கமாலியலின் பாதப்படியில். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அப்படி படித்தவர் இந்த பவுல் அப்போஸ்தலன். அவருடைய தகப்பனார் பெரிய செல்வந்தர் என்பதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய தகப்பனார் பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர் பவுல் அப்போஸ்தலன். அந்த நாட்களில் ரோமன் சிட்டிசன்ஷிப் வைத்திருப்பது என்பது, ரோம குடியுரிமை பெறுவது என்பது பெருமைக்குரிய விஷயம். பவுல் ஒரு யூதனாக இருந்த போதிலும் இந்த ரோமருக்குரிய குடியுரிமை அவர் பெற்றிருந்தார். அமெரிக்காவில் போய் கிரீன் கார்டு கிடச்சிட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த நாட்களில் பவுல் ரோம குடியுரிமை பெற்றவர். அதை சொன்ன உடனே ரோம அதிகாரிகளும் பயப்படுகிறார்கள். அந்த அளவிற்கு பல மேன்மையான காரியம் பவுலுக்கு உண்டு. ஆனால் சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை, இதெல்லாம் எனக்கு குப்பை. இயேசுடைய சிலுவையை பார்க்கும்போது அதை குறித்து மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். காரணம், சிலுவையோடு அவருடைய வாழ்க்கை ஒன்றித்திருந்தது. நம்முடைய திருச்சபையில் 40 நாட்கள் லெந்து காலம் என்று சொல்லி சிலுவை தியானத்திற்கான நாட்கள் ஒதுக்கப்படுகிறது. எத்தனை பேர் நாம் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறோம். ஈஸ்டரோடு அது முடிந்து விடுகிறதை நாம் எண்ணுகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. நாம் தினந்தோறும் சிலுவைக்கு முன்பாக நிற்க வேண்டும். தினந்தோறும் சிலுவையை தியானிக்க வேண்டும். நாம் அடிக்கடி அந்த சிலுவையை தியானிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சபையிலே திருவிருந்து ஆராதனை அதிகமாக நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அந்த சிலுவையை நாம் அடிக்கடி தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நான் தினந்தோறும் அவருடைய சிலுவைக்கு முன்பாக போகிற ஒரு பழக்கமுடையவன். நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் முதலாவது அந்த சிலுவை தான் நோக்கி பார்க்கிறேன். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அவரை நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை இவ்வளவு சிறப்பாக இருக்க காரணம், அவர் அடிக்கடி சிலுவையை சந்தித்த ஒரு மனிதர். அவருடைய நிருபங்களை வாசித்து பாருங்கள். வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ சிலுவை பற்றி ஒவ்வொரு நிருபத்திலும் அவர் குறிப்பிடுவதை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:21 இயேசு சிலுவையிலே நமக்காக பாவம் ஆனார் என்பதை, சிலுவை மரணத்தை குறித்து அவர் அங்கே குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு நமக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று குறிப்பிடுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இயேசு சிலுவையில் நமக்காக பலியானார் என்பதை அவர் குறிப்பிடுகிறார்.
கொலோசியர் 1:20 வாசிக்கும் போது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லுகிறார். இப்படி எல்லா நிருபத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது அந்த சிலுவை குறித்து அவர் குறிப்பிடுவதை நீங்கள் பார்க்க முடியும். காரணம், அந்த அளவிற்கு அவர் சிலுவையோடு கூட ஒன்றித்திருந்தார். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அதோடு கூட அவர் ஒன்றித்திருந்தார். அவர் சொல்லும்போது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்றால் அந்த சிலுவை சின்னத்தை குறித்து அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, சிலுவையில் தொங்கி மரித்த இயேசு, அவர்தான் அவருடைய கண் முன்னாக நின்று கொண்டிருந்தார். சிலுவை வணக்கத்திற்குரிய ஒரு பொருள் அல்ல, அது தியானத்திற்குரிய ஒரு சின்னம். அந்த சிலுவையிலே மரித்த இயேசுவை தியானிப்பதற்கு தான், அதை நினைவு கூறுவதற்கு தான் சிலுவை அடையாளங்கள் ஆங்காங்கே வைக்கப்படுகிறது. அதை பார்த்து வணங்குவதற்கோ அதை தொட்டு தொட்டு முத்தமிடுவதற்கோ சிலுவை வைக்கப்படவில்லை. அது விக்கிரக ஆராதனை ஆகிவிடும். ஆகவே சிலுவை செய்யப்பட்ட சிலுவை அல்ல, அந்த சிலுவையில தொங்கி மரித்த இயேசு, அவர் நமக்காக சிலுவையில செய்து முடித்த காரியம், அதை நாம் தியானிக்க வேண்டும். சிலுவை தியானத்திற்குரிய ஒரு காரியம். அப்படியானால் அந்த சிலுவை குறித்து சில நிமிட நேரம் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 3 காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாய் உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே அதை நினைவு கூறும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஒவ்வொருவரும் ஒரு நாள் சிலுவையை சந்தித்த ஒரு அனுபவத்தோடு இருக்க வேண்டும். கலாத்தியர் 2:20 வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் இங்கே தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவம், இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சந்தித்த ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, அவர் எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதலாவது அனுபவம். இயேசுவை சந்தித்த ஒரு அனுபவம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சந்தித்த ஒரு அனுபவம். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவராய் சந்தித்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாற்றப்பட்டு விடும். நீங்க இயேசுடைய சிலுவையை தியானிக்கும் போது, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் பார்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாற்றப்பட்டு விடும். கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை சந்தித்த ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அதான் சிலுவையை சந்தித்த ஒரு அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கு நீங்கள் சிலுவையை சந்தித்தீர்கள், என்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் சந்தித்தீர்கள், அது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆலயத்தில் பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டு நாங்கள் சென்றிருந்தோம். இரவு நேரம் வெளியில் கூட்டம் நடக்கும், பகல் நேரம் அந்த ஆலயத்திற்குள்ளே கூட்டம் நடைபெறும். அந்த ஊரில் ஒரு சின்ன கிராமம் அது. பகல் கூட்டம் நடந்தபோது அந்த ஆலயத்திற்குள்ளே பெண்கள் தான் அதிகம் வந்திருந்தார்கள். ஒரு 4-5 ஆண்கள் வந்து அமர்ந்திருந்தார்கள். ஆண்டவருடைய சிலுவை குறித்து பிரசங்கம் பண்ணி ஜெப நேரம் வந்தார். ஜெபிக்க முழங்கால் படியிட்ட உடனே அங்கிருந்த ஒரு தகப்பனார் பலத்த சத்தமிட்டு கதறினார், ஐயோ ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபத்தை ஆரம்பித்து சிறு பிள்ளை போல் அழுதார். எல்லாரும் ஜெபத்தை நிறுத்திட்டு அவரை பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் அப்படி நடந்ததில்லை. ஆலயத்துக்குள்ளே அவர் யாரை குறித்து வெட்கப்படாமல் பலத்த சத்தமாய் கதறி கதறி அழுகிறார். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் என்று அவர் அழுகிறார். நாங்கள் ஒரு 5-10 நிமிடம் ஜெபமே நடத்த முடியவில்லை. அவர் ஜெபத்தை முடிக்கட்டும் என்று காத்திருந்தோம். முடிந்த பிறகு தொடர்ந்து ஜெபம் நடைபெற்றது. ஜெபமெல்லாம் முடிந்த பிறகுதான் சொன்னாங்க, அவர் சர்ச்சில் உள்ள டீக்கனார், அவங்க ஊரில் வந்து பாஸ்டேட் கமிட்டி மெம்பரை டீக்கனார் அப்படின்னு சொல்லுவார்கள். கமிட்டி மெம்பர் அவர் ஏன் இவ்வளவு சத்தமிட்டு அழுது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அவரை அழைத்து பேசினேன். அந்த வயதான ஒரு தகப்பனார் அவர் சொன்னார், ஐயா நீங்கள் இந்த சிலுவை குறித்து பிரசங்கம் பண்ணின போது அந்த கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை என் மனதில் நினைத்தேன். ஜெபிக்க கண்ணை மூடின உடனே என் கண் முன்னால் இயேசு சிலுவையில் தொங்குகிற அந்த காட்சியை நான் பார்த்தேன். நேரில் நான் பார்த்தபோது என்னால் தாங்க முடியவில்லை. நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை உணர்ந்து என்னையும் அறியாமல் நான் சத்தமிட்டு இயேசுவை நோக்கி நான் கதறினேன். இன்றைக்கு தான் என் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு சர்ச்சில் டீக்கனராக இருக்கிறவர், பயபக்தியோடு தெய்வத்தை தொழுது கொள்ளுகிறவர்,
அந்த ஆலயத்தில் வாரந்தோறும் வருகிறவர். ஆனால் அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சந்தித்தார். அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டார். அந்த சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். மதுரையில் ஒரு வாலிப தம்பி இருந்தான். அவன் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தான். அவனுடைய சபையிலிருந்து சில வயதான தகப்பன்மார்கள் வாரந்தோறும் கிராம ஊழியத்துக்கு போவாங்க, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக. அவனுக்கு தெரியும் இவங்கெல்லாம் சர்ச்சையிலேருந்து ஒரு ஈவினிங்கில் போய் சுவிசேஷம் அறிவிக்க போவார்கள் என்று. ஒரு நாள் இவன் சொன்ன உற்சாகமா, உங்கள் கூட நான் வரட்டுமா இந்த கிராமத்துக்கு ஊழியம் செய்கிறதுக்கு என்று சொன்னபோது, வா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒரு கிராமத்தின் எல்லையிலே போனாங்க. அங்கே ஒரு ஸ்கூலில் தான் அவங்க கூடி முதலாவது ஜெபம் செய்தார்கள். ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறார்கள். அவங்கெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணின போது எல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடுறாங்க சந்தோஷமாக. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, அந்த பாட்டெலாம் பாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக கைத்தட்டி ஆனந்தமாக பாடுறாங்க. இந்த வாலிபன் அவங்களெல்லாம் பார்க்குறான். இவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி அவங்களுடைய முகத்தில், உள்ளத்தில் காணப்படுவது முகத்தில் தெரிகிறாரு. எனக்கு அந்த சந்தோஷம் இல்லையே. நானும் கிறிஸ்தவன் தான், நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் ஆராதனைக்கு போகிறேன். இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு என்னால் மகிழ்ந்து பாட முடியலையே. அப்படி நினைத்த போது ஜெபிக்க முழங்கால் படியிட்டார்கள். அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு வந்தார். என் பாவத்தினால தான் எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு வந்தார். அவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க, இவனால் ஜெபம் பண்ண முடியல. அதே மாதிரி சும்மா உட்கார்ந்துருந்தான். ஏதோ நமக்குள்ள ஒரு உண்மையான சந்தோஷம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான். ஜெபம் முடிச்சுட்டு எல்லாரும் சரி கிராமத்துக்கு போகலாமா அப்படின்னு புறப்பட்ட போது அந்த வாலிபன் சொன்னான், ஐயா நான் வரலை, நான் மற்றவங்களுக்கு சொல்ல எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா எனக்கே அந்த சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பின் மகிழ்ச்சி இல்லை. நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறேன், திரும்பி வரும்போது என்னை கூப்பிட்டுக்கிடுங்க. சொன்ன உடனே சரி தம்பி நீ ஜெபம் பண்ணி நாங்கள் போயிட்டு வரோன்னு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இந்த வாலிபன் முழங்கால் படியிட்டான். அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, இயேசுவை நான் சந்திக்கணும், எனக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும். அவன் முழங்கால் படியிட்டு இயேசுவே நீ ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் கண்ணுக்கு முன்னால் இயேசு சிலுவையிலே தொங்குகிறவராய் காட்சி அளித்தார். அந்த காட்சி இயேசு அவனை கூர்ந்து பார்ப்பதை போல இருந்ததாம். அந்த பார்வை அவனுடைய உள்ளத்தை ஊடுருவினது. அவனுடைய பாவத்தை அது அவனுக்கு வெளிப்படுத்தினது. சிறு பிள்ளை போல் அழுதான், ஐயோ நான் பாவி ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், எனக்கு உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தை தாரும் என்று வெகு நேரம் அவன் அழுதான். அவன் அழுது ஜெபித்த போது அந்த வாலிபன் சொன்னான், அந்த சிலுவை காட்சி அவனுடைய தலைக்கு மேலாய் வந்தது. இயேசுவின் கால்களிலிருந்து வடிகிற அந்த இரத்தம் அவனுடைய தலையில் விழுவதை போல ஒரு உணர்வு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அப்படியே அந்த இரத்தம் அவனுக்குள்ளே வடிந்து அவனை கழுவுவதை போல உணர்ந்தான். அந்த பாரம் மறைந்தது. உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. தனியாக உட்காந்து பாடுறான். அவனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பித்து விட்டான். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்னு சொல்லி அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை மாறினது. ஒரு பெரிய சந்தோஷம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். வேலை செய்து கொண்டே ஏராளமான ஊழியங்களை அவர் செய்து முடித்தார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் சிலுவையை சந்தித்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதான்னு யோசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் சந்திக்க வேண்டும். திருவிருந்து ஆராதனைக்கு வரும் பொழுது ஏதோ நான் திடப்படுத்தல் படித்து விட்டேன் ஆகவே வருகிறேன் என்ற உணர்வோடு அல்ல. எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், அந்த இரத்தத்தோடு எனக்கு சம்பந்தம் உண்டு, அந்த இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஐயோ நான் இயேசுவோடு கூட ஒப்பரவாகி அவரோடு அவருடைய இரத்தத்தின் மூலமாக ஐக்கியப்பட வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு அந்த அனுபவத்தோடு நாம் முழங்கால் படியிட்டு அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தை பெறும் பொழுது இயேசுவின் சிலுவை மரணத்தோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த திருவிருந்த ஆராதனை. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு, அவரை சந்தித்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார்.
யாரோ ஒருவர் இங்கே இருக்கிறீங்க, இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. யாரோ ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, பக்தி உள்ளவர்கள் தான், அதனால தான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள், ஜெபம் பண்றீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க. ஆனால் இயேசுவை சந்தித்த ஒரு அனுபவம், அவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம், பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்க ரட்சிக்கப்படணும், அந்த இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும், அந்த ஜென்ம பாவங்கள் உங்களை விட்டு மாற வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உங்களை சந்திக்கிறார். அதற்காக எங்கோ போய் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இந்த ஆலயத்தில் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும், உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி சுத்திகரியும், நீர் எனக்காக என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தீர் என்று உங்களை அர்ப்பணிக்கும் போது அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். இயேசுவை சிலுவையை சந்தித்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், மத்தேயு 16:24 மத்தேயு 16:24. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையை சுமக்க வேண்டும். முதலாவது நீங்கள் சிலுவையை சந்திக்கணும், இரண்டாவது சிலுவை சுமக்க வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை என்பது பாடுகள். இயேசு இந்த சிலுவையில் அறையப்படவில்லை. இயேசுவின் நாட்களில் சிலுவை மரணம் என்பது ஒரு சாபமாய் கருதப்பட்டது. கொலை செய்கிறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, அரசாங்கத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு ரோம் அரசாங்கம் கொடுக்கிற கொடிய தண்டனை சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டு வந்தது. அந்த சமயத்தில் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இயேசு இந்த சிலுவையில் அறையப்படவில்லை. அந்த சிலுவை சாப சின்னமாய் கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டால் அவன் மீது அந்த சிலுவையை வைத்து அவங்க இழுத்து கொண்டு போவார்கள். இது எல்லாருக்குமே தெரியும். சிலுவை சுமக்கிற ஒரு வேதனை. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்ன பின்பற்றி வர வேண்டுமானால் உங்கள் சிலுவையை நீங்கள் சுமந்து கொண்டு வரணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை. எப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்களோ ஆண்டவர் உங்களுடைய தோளில் ஒரு சிலுவை கொடுக்கிறார். இந்த வச்சுக்க, நம்ம கழுத்தில் சிலுவை போட்டுக்கொள்கிறோம், செயினில் ஒரு அடையாளம். நாம் கிறிஸ்தவங்க என்பதுக்கு ஒரு அடையாளம். அது மாத்திரமல்ல, சிலுவையில் எனக்காக மரித்த இயேசுவை நான் சொந்தமாக்கி இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். செயினில் போட்டிருக்கிற சிலுவை சுமப்பதற்கு அல்ல. உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் சிலுவை பாடுகளை குறிக்கும். இயேசு சொல்லார், என்னை நீ பின்பற்றணுமானா இதை சுமக்கணும், சிலுவை சுமக்கணும். எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவே உங்களுடைய பிள்ளை ஆயிட்டேன்னு சொல்றீங்களோ தோளில் ஒரு சிலுவை வச்சிடறார், இதை சுமந்துக்கிட்டு வா. அதுதான் ஆண்டவர் சொல்லுங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை. அந்த பாடுகள் சில சொல்லுங்க, ஒரே உபத்திரமாக இருக்கிற பிரதர், பாடுகளாக இருக்கிற பிரதர், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சில சொல்லுவாங்க, பிரதர் எப்படி இந்த ஊழியம் செய்கிறீங்க, ஊழியத்தில் இவ்வளோ பாடுகள் தானேம்பாங்க. பாடு இல்லாமல் ஏது ஊழியம்? பாடு இருக்க தான் செய்யும். பாடு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. பாடு உபத்திரம் இல்லாமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. நான் ஆரம்பத்தில் நினச்சேன், பாடியில் இருந்தேன், பாடி சிஎஸ்ஐ சர்ச்சில். பாடியில் தான் இயேசு என்னை சுகமாக்கினார். நான் மரணப்படுக்கையில் சாக கிடந்தப்போ பாடியில் மெயின் ரோட்டில் முன்னால் எங்களுக்கு கடை, பின்னால் எங்களுக்கு வீடு. அந்த நாட்கள் 68லலாம் பாடியில் மொத்தமே ஒரு 7-8 கடை தான் இருக்கும். இப்போ போய் பாருங்கள், அடையாளமே தெரில பாடி எனக்கு. அப்போது 7 மணிக்கெல்லாம் கடை மூடிடுவாங்க. அந்த நான் பள்ளியில் படிக்கிற காலத்தில் சிங்கரம்ல ஸ்கூலில் படித்தேன், வெள்ளிவாக்கத்தில். அங்கே தான் இயேசு எனக்கு அற்புதம் செய்தா. பாடி சர்ச்சில் சேர்ந்த ஒரு சகோதரர் ஜெபம் பண்ணும்போது தான் எனக்கு அற்புதம் நடந்தது. அவர் தான் பாடி சர்ச்சு கூப்பிட்டு போனார் எனக்கு. அதுக்கு பிறகு தான் பாடி சர்ச்சுக்கு, அப்போ பிரிட்டானியா ஸ்கூலில் அந்த நடக்கும் இந்த சர்ச். அப்போ சர்ச்செல்லாம் கட்டப்படவில்லை. அங்கே தான் நான் போய் கொண்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். பாடியில் எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது, அங்கே தான் நான் தங்கி இருந்தேன். அப்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே நான் நினச்சேன், எல்லோரும் என்னை உற்சாகப்படுத்துவாங்க, ஊழியத்துக்கு வந்துட்டான், ஒரு இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்துட்டான்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் தலைகளாக நடந்தது. நிந்தைகள், சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, நிந்தைகள், அவமானங்கள் வந்தது.
என்ன நம்மளை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, ஒரு மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நான் சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, அப்படியே நடந்த மாதிரி பேசுகிறா. இதெல்லாம் கேள்விப்படும் போது நான் ரொம்ப நொறுங்கி போனேன். எங்கள் வீட்டில் ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னை விட்டுருங்க ஆண்டவரே, எனக்கு வேண்டாம், என்னை ஊழியமே வேண்டாம், நான் போய் வேலை பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவேன், ஊழியம் செய்கிறேன், அந்த நாள் முழுவதும் உமக்காக ஊழியம் செய்கிறேன், இது வேண்டாம், எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம், இது மாதிரிலாம் பேசுகிறாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு நான் அழுது கொண்டு இருந்தேன். ஒரு ராத்திரி உட்காந்து ரொம்ப நேரம் நான் ரொம்ப சென்சிட்டிவ், யாராவது பேசினா என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு வேண்டாம் இந்த ஊழியமே, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் ஆண்டவரே, ஏதாவது வேலை பார்க்குறேன், உம்மை விட மாட்டேன், நீர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறேன், என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க தாறுமாறா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருந்தேன். நடு ராத்திரி இருக்கும், இயேசு பிரசன்னமானார். எனக்கு மறக்கவே இல்லை, எனக்கு சிரித்த முகத்தோடு ஆண்டவர் வந்து நின்று, அழுதுகிட்டு இருக்கிறியா? அப்போ ஆண்டவர் வந்து உன்னை பற்றி பேசுகிற ஆளை பாரு, நான் என்ன பண்ணுறேன் பாரு, உனக்காக யுத்தம் பண்ணுறேன் பாரு அப்படிலாம் சொல்லுவார்னு பார்த்தேன். நான் அப்படி சொல்லலை. அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க அப்படி தான் நிந்திப்பாங்க. நீ இந்த சிலுவையை சுமந்து கொண்டு தான் என்னை பின்பற்றணும். ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த சிலுவையை சுமந்து கொண்டு தான் என்னை பின்பற்றணும். நான் பிதாவுக்கு விருப்பமானதை மட்டுமே இந்த உலகத்தில் நிறைவேற்றினேன். என்னையே மென்டல்னு சொன்னாங்க, பிசாசு பிடித்தோன்னு சொன்னாங்க, அதுக்கு மத்தியில் தான் நான் ஊழியம் செய்தேன். என்னையே அப்படி சொன்னாங்கன்னா நீ என்னை விட பெரிய ஆளா? என்னை பின்பற்றணுமான சிலுவை சுமக்கணும். எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அன்றைக்கு ராத்திரி என்னை ஒப்பு கொடுத்தேன் பாடுகளுக்கு, சிலுவை சுமக்க என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, பாடுகள், நிந்தைகள், அவமானம் என்ன வந்தாலும் நம்மை பின்பற்றுவேன் என்று ஒப்பு கொடுத்தேன். அதற்கு பிறகு பாதிப்பே இல்லை. யார் என்ன பேசினாலும், என்ன எழுதினாலும், யார் என்ன சொன்னாலும் உள்ளம் பாதிக்கப்படாது. சிலுவை சுமக்க தான் அவர் என்னை அழைத்திருக்கிறார். நான் மாத்திரமல்ல, ஊழியர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். இயேசுவை பின்பற்றும் போது உபத்திரவமே கிடையாது, பாடுகளே கிடையாது, உனக்கு துக்கமே கிடையாது என்று இயேசு எந்த இடத்திலும் வாக்கு கொடுக்கவில்லை. பாடுகள் உண்டு, வீட்டுக்குள்ள உபத்திரவம் வரும், வேலை செய்கிற இடத்துல பாடு வரும், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பாடு வரும், இருக்கிற இடத்துல உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் வரும். நீ சிலுவை சுமந்து கொண்டு தான் என்னை பின்பற்ற வேண்டும். அதில் தான் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை சுமக்க நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். வீட்டுக்குள்ள உபத்திரவம், இன்னைக்கு பாடுகளை சகிக்க கிறிஸ்தவர்களுக்கு மனம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறார். எபிரேயர் 12 2-3 வசனம் பாருங்க. எபிரேயர் 12 2 வாசிங்க. அவர் சிலுவையை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வருது? ஏன் மாமியார் மருமகள் பிரச்சனை பெரிதாக எழும்பி குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது? சகிப்பதற்கு மனமில்லை. கிறிஸ்தவர்கள் சகிப்புத்தன்மையை நாம் இழந்து விட்டோம். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்து விட்டோம். அவமானம், நிந்தைகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், ஆண்டவர் அதை சகிக்கிறார். ஒரு சகோதரி வந்தாங்க, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அங்கிள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப ஜெபம் பண்ணியாச்சு சில மாதங்கள். அடுத்த மாதம் வந்தால் எனக்கு வேலை கிடைச்சிட்டு ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்துட்டார் அங்கிள். ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பான்னு சொல்லியாச்சு. 2-3 மாதம் கழித்து திரும்ப வந்தாள். திரும்ப எனக்காக ஜெபம் பண்ணணும், என்ன ஜெபிக்கணும்? இந்த வேலை எனக்கு வேண்டாம், நான் வேலையை விட போகிறேன், வேறு வேலை கிடைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன வேலை வேணும்னு ஜெபிக்க சொன்னேன், ஜெபம் பண்ணியாச்சு. வேலையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். 2-3 மாதம் கழித்து வந்து சொல்கிற வேலை வேண்டான்ற, அதுக்கும் ஜெபம் பண்ண சொல்கிறேன். என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்டால், என்னுடைய மேல் அதிகாரி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் ஒழுங்காக தான் வேலை செய்கிறேன், என்னை கடினமாக என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க, என்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்து செய்ய சொல்கிறாங்க. நல்லது தானே? கிறிஸ்தவங்கன்னா கடினமாக உழைக்கணும். சோம்பேறிகளின் தேவன் அல்ல இயேசு. கடினமாக உழைக்கணும்.
என் வீட்டில் வந்தால் என்னை சமையல் பண்ண சொல்கிறாங்க, பாத்திரங்களும் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் செல்லமாக வச்சுருந்தாங்கன்னு சில மருமகள். எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒன்றுன்னா பாத்திரம் விளக்கணும், சமையல் பண்ணணும், எல்லாரையும் கவனிக்கணும், பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். சுகபோகமான வாழ்க்கையில், இந்த கடினமான வாழ்க்கையில் தான் சந்தோஷத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை அறிய வேண்டும். நிறைய கிறிஸ்தவருடைய மனநிலை வசனத்தை விட்டு வெளியே போனதுனால தான் குடும்பத்தில் பிரச்சனை. ஒரு சின்ன வார்த்தையை தாங்க முடியல, புருஷன் சொல்லுகிற சின்ன வார்த்தை, ஒரு மனைவி பேசுகிற சின்ன வார்த்தை தாங்க முடியல, கசப்பு. கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை. ஏன்? சகிப்புத்தன்மை இல்லை. சிலுவையை சகித்த இயேசுவை மறந்து விட்டோம். வெறும் ஆசீர்வாதத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசு என்ன பண்ணாலும் கேட்பாரு, எனக்கு விரோதமா இருக்கிற ஆளெல்லாம் அழிச்சு போட்டுருவார். அழிச்சு போட மாட்டார். நீ பாடு சகிக்கணும். அந்த வீட்டுக்குள்ள ஏன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? நீ பாடு சகித்தவனை உருவாக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். அதுக்கு தான் அந்த கணவர், அப்படிப்பட்ட மனைவி, அப்படிப்பட்ட மாமியார், அப்படிப்பட்ட எஜமான். நான் சொன்ன இந்த மகள் கிட்ட, நீ கடினமா வேலை செய்யணும். நம்ம தேவ பிள்ளைகள், நீ ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, என்ன வேலை கொடுத்தாலும் ஜெபம் பண்ணிட்டு செய். நான் செய்கிறேன், அதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை, செய்கிறேன். எல்லாம் செய்தாலும் எல்லாருக்கும் மத்தியில் என்னை அவமானமாக பேசுகிறாங்க, என்னை இரிட்டேட் பண்ணுறாங்க, என்னை சிரமப்படுத்தி என்னை கேவலமாக பேசுகிறாங்க. எனக்கு அவமானமாக இருக்குது. எனக்கு வேலை செய்ய முடியாது. எனக்கு அந்த வேலை வேண்டாம். அவங்கக்கிட்ட என்னால் வேலை செய்ய முடியாது. என்னை வேதனைப்படுத்துகிறதே அவங்களுடைய வேலை. எனக்கு வேண்டாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இயேசு சிலுவையில் எப்படி அவமானத்தை சகித்தார். நீ கொஞ்ச நாள் சகித்துக்க, ரொம்ப நாள் உன்னை கத்தரபடி வைக்க மாட்டார். கொஞ்ச நாள் தான் பாடுகள். அதை சகித்து கொள்ள பழகு. அதுக்கு ஒன்று ஒப்புக்கொடு. பரவாயில்ல, அவங்க நிந்திச்சாலும் பரவாயில்ல, பரிகாசம் பண்ணாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல். அது உனக்கு ஒரு சிலுவை, ஏற்றுக்கொள்னு சொன்னேன். சரி அங்கிள் அப்படின்னு சொல்லி, வேண்ட வெறுப்பில்லை, சரின்னு சொல்லிட்டான். ஆனால் ஜெபம் பண்ணி, நீ இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போய் செய் வேலைன்னு சொல்லி அனுப்புனேன். 2 மாதம் கழித்து திரும்ப வந்தா. இப்போ என்ன பிரச்சனையோன்னு கேட்டா. இப்போ மலர்ந்த முகத்தோடு வந்து, அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு போய் எல்லாத்தையும் சகித்தேன், வேலை செஞ்சேன். இப்போ பாருங்கள், என்னை கொடுமைப்படுத்தினவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிட்டாங்க. இப்போ அதே இடத்துல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. 2 மாதம் ப்ரமோஷன் ஆண்டவர் கொடுத்துட்டார். பாடுகளை சகிக்க வேண்டும். மாமியார் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களால் சகிக்க முடியாவிட்டால் உங்களுக்குள்ள இயேசு பரிபூரணப்படவில்லை என்று அர்த்தம். ஒரு மருமகள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை சகித்துக் கொள்ள முடியாமல் நீங்க பிரச்சனை உண்டாக்கினால் இயேசுவை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். பாடு சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டுமானால் அதிலே பாடு சகிக்கணும். சிலுவை சுமக்கிறவர்களாக கணவனும் மனைவியும் யாராக இருந்தாலும் அந்த சிலுவையை சுமக்க வேண்டும். அப்புறம் குடும்பம் இயேசுவுக்காக கட்டப்படும். நீங்க வேலை செய்கிற இடத்துல சர்ச்சில் கூட சில பாடுகளை சகிக்க வேண்டியது வரும். அப்பதான் நம்ம இயேசுவை மகிமைப்படுத்த முடியும். சிலுவை சுமக்கணும். ஒரு சகோதரி, ஆண்டவர் எனக்கு இந்த சிலுவை தந்துட்டார், இந்த சிலுவை தந்துட்டார், ஒரு சிலுவை கொடுத்துருக்கார், அதை வச்சு முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சிலுவை, சுமக்க முடியாத சிலுவை அப்படின்னு பிரசங்கத்தை கேட்டு முறுமுறுத்துக்கிட்டே ஆண்டவரை பார்த்து, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சிலுவை கொடுத்தீர் ஆண்டவரே, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் அப்படி எங்கள் வீட்டில் கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி மாமியார், இந்த மாதிரி கணவர் என் வீட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ நான் ஜெபத்தில் கூட. ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தார். சரி அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனம் காண்பித்தார். நீ வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், உனக்கு பிரியமான சிலுவை எடுத்துக்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போனாராம். நிறைய ஆயிரக்கணக்காக சிலுவை இருக்குது. சின்னது பெருசு, தங்கத்தில், வெள்ளியில், மலரில், விதவிதமான சிலுவைகள். இவங்க மேலே ஒரு மரச்சிலுவை இருக்கிறது, பழைய மரச்சிலுவை. ஆண்டவர் சொன்னார், மகளே, நான் இந்த சிலுவை உனக்கு பிடிக்கல, இல்லை இங்கே இவ்வளோ சிலுவை இருக்குது, உனக்கு எந்த சிலுவை வேணுமோ நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னாராம். இதை தூக்கி தூர போட்டாங்க, வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி தங்கத்தில் ஒரு பெரிய சிலுவை நல்லா மின்மின்னு கொண்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கிற தங்க சிலுவை சுமக்கல் அனுப்பி தூக்க கூட முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இதை தூக்கி தோளில் வச்சு என்ன ஆகும், சுமக்க முடியாது, விட்டுட்டாங்க. அங்கே சின்னதாக தங்கத்தில் அழகான ஒரு சிலுவை, அது தங்கத்தில் இருக்குது, முத்துக்கள் பதித்திருக்கிறது. ஐயோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன், சின்னதாக குட்டியாக இருக்குது, இதை தூக்கிக்கலான்னு சொல்லி ஓடி போய் தூக்கி தோளில் வச்சாங்க. அழுத்த ஆரம்பித்தார்.
ஒரு நிமிஷம் கூட தோளில் வைக்க முடியல. ஐயோ இது ரொம்ப பாரமாக இருக்குது, வச்சுட்டாங்க, இதை சுமக்க முடியாது. மலர்கள் அழகா, ரோஜா மலரில் அழகான ஒரு சிலுவை, இது வெயிட் இருக்காது, அழகாகவும் இருக்குது. இந்த சிலுவை எடுத்துக்கொள்ளான்னு அதை எடுத்து தோளில் வச்சாங்களா, அதில் இருக்கிற முற்கள் குத்த ஆரம்பித்தார். ரோஜா மலரில் முற்கள் குத்த ஆரம்பிச்சு, அதுக்கு அது குத்திக்கிட்டே இருக்குது, இந்த சிலுவை வேண்டாம். ஒவ்வொரு சிலுவையாக தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் சரி இதாவது பொருந்துதா பார்க்கலான்னு தூக்கி வச்சாங்க. கரெக்டாக இருந்துச்சு, வெயிட்லாம் கரெக்டாக இருக்குது, லகுவாக இருக்குது, சரியாக இருக்குது. இயேசுக்கிட்ட வந்தாங்க. ஆண்டவர் நின்று கொண்டு, ஆண்டவரே இந்த சிலுவை எனக்கு போதும், இதை நான் எடுத்துக்கிறேன், நீ அதை பாரு மகளே அப்படின்னு சொன்னார். அதை பார்த்தா இவங்க தூக்கி போட்ட அதே சிலுவை, இவங்க வேண்டாம் நீ தூக்கி போட்ட அதே சிலுவை தான். இயேசுவுக்கு தெரியும் உங்களால் எவ்வளோ சுமக்க முடியும்னு, அந்த சிலுவை தான் தருவார். என்னால் முடியாதுன்னு நினைக்காதங்க, நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் கிருபை தருவார். பாடுகளுக்கு ஒப்பு கொடுங்கள், உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுங்கள், நிந்தைக்கு ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். அதனால் உபத்திரம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. 1 பேதுரு 1:6 பேதுரு சொல்லுகிறார், நாம் துன்பப்பட வேண்டியது அவசியம், நாம் துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இயேசுவை பின்பற்றினால் சிலுவை சுமந்து கொண்டு தான் பின்பற்ற வேண்டும். அந்த சிலுவை சுமப்பதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்காக இந்த நிந்தைகளை சகிப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம், இயேசுவுக்காக இந்த பாடுகளை சகிப்பது எவ்வளவு பெரிய ஆனந்தம். அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தான் அந்த சந்தோஷம் வரும், அப்போதான் அந்த மகிழ்ச்சி வரும். ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட சிங்கப்பூரில், அண்ணே உங்களுடைய ஊழியத்தெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம், தமிழ்நாட்டிலேருந்து சிங்கப்பூருக்கு வர சில ஊழியர்கள் கூட உங்களை தாக்கி இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறார், சிங்கப்பூரில் உங்களை தாக்கி பிரசங்கம் பண்ணுறாங்க, நான் கேள்விப்பட்டேன், அங்கே கூட நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு, எப்படி இதெல்லாம் நீங்கள் சகித்து கொள்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இயேசு எனக்கு முன்கூட்டியே சொல்லிட்டார், இதெல்லாம் வரும், இதெல்லாம் சுமக்கணும், இதற்கு ஒன்று ஒப்பு கொடுக்கணும், அதுக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். யார் என்ன பேசினாலும், யார் என்ன நிந்தித்தாலும், யார் என்ன சொன்னாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால எனக்கு வருத்தமாகவே தெரியாது. இவர் இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி எழுதியிருக்காங்கள பற்றி என்னை பாதிக்கவே பாதிக்காது. நான் அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பாடுபட நம்ம அர்ப்பணித்திருக்க வேண்டியது அவசியம். இந்த கவர்மெண்ட் வந்துச்சுங்க, திடீர்னு மதமாற்றம்ன்றாங்க, மதமாற்ற தடை சட்டம்ன்றாங்க, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம்னு நிறைய கிறிஸ்தவங்க டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் ஆகணும்? உபத்திரப்படத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுகள் நமக்கு அவசியம் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். முதல் நூற்றாண்டு திருச்சபையில் அவங்க பட்ட பாடுகளை நம்ம அறிந்து கொண்டால் நமக்கு உபத்திரமே கிடையாது. நம்ம உபத்திரம் பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடுகள் வரட்டும், உபத்திரம் வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும், இயேசுவுக்காக சிலுவை சுமப்போம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரியாவில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கழுத்து அறுக்கப்படுகிறது. யாராவது மறுதலிச்சாங்களா? ஒரு பக்கம் நாம் சொல்லுகிறோம் இப்படி கிறிஸ்தவங்க அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் என்று, அடுத்த பக்கம் யோசித்து பாருங்கள், அவங்க நினைச்சிருந்தா இயேசு எனக்கு வேண்டாம் என்று தப்பித்திருக்க முடியும். ஏன் தப்பிக்கவில்லை? கழுத்து அறுக்கப்பட போகிறது என்று தெரிந்தும் இயேசுதான் எங்களுக்கு ஆண்டவர் என்று நின்றார்கள். எத்தனை பேர் நாம் நிற்போம்? யோசித்து பாருங்க. கழுத்து அறுக்கப்படுவது என்று தெரிந்தும் இந்த இயேசுதான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொன்னார்கள். அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். நாம் ஏன் ஒரு நிந்தை கூட ஏற்றுக்கொள்ள மனமற்று இருக்கிறோம்? பாடு சகிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நிந்தைகளை சகித்துக் கொள்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. குடும்பம் இருந்த பாடு இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். சிலுவை சுமக்கிற ஒரு வாழ்க்கை. சுமக்க ஒப்பு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு வேதனையான காரியம், கிறிஸ்துவ குடும்பத்தில் கல்யாணமாகி போய் 3வது மாதத்தில் மகள் ஃபோன் பண்ணா, உனக்கு வேண்டான்னு சொல்லிடு, டைவர்ஸ் பண்ணிடுவோம், வேறு கல்யாணம் பண்ணிடுவோம். நரகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு வழி சொல்கிறாங்க சில பெற்றோர். பாடு சகித்துக்கொள், குடும்பம்னு அப்படிதான். ஜெபம் பண்ணு, காத்துரு, ஆண்டவரிடத்தில் தேடு, குடும்பத்தை விட்டு வரக்கூடாது என்று சொல்ல வேண்டும். எத்தனை குடும்ப பெற்றோர் பிள்ளைகளை பிரித்து வைத்து விடுகிறார்கள். பாடு சகிக்க மனம் இல்லை. ஏன் பிள்ளை போய் அங்கே ஏன் கஷ்டப்படணும்? இங்க கஷ்டப்படாவிட்டால் நரகத்தில் போய் கஷ்டப்படும். அறிந்து கொள்ளுங்கள்,
இந்த உபத்திரவத்தில் தான் தேவன் நம்மை பூரணப்படுத்துகிறார். இந்த பாடுகளிலே தான் கர்த்தர் நம்மை மோட்சத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். பாடுகள் அவசியம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குடும்பம்னா பாடு வரும், உபத்திரம் வரும், சகிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும், கர்த்தர் உதவி செய்வார். அதை கற்றுக் கொடுங்கள். பிரிந்து வான்னு சொல்லாதங்க, அது சாபம். ஒரு முறை ஒரு குடும்பத்தில் டைவர்ஸ் வந்துவிட்டால் பரம்பரையாய் தொடரும் அந்த சாபம். உங்கள் சந்ததியை பாதிக்கப்படும். டைவர்ஸை கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. கிறிஸ்தவர்கள் விவாகரத்தை செய்யவே கூடாது என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறாரு. எந்த காரணமும் அதில் சொல்லக்கூடாது. பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க சொல்லுங்க. பாடு வரும், நிந்தையை சகித்துக்கொள். கொஞ்ச நாள் தான் அந்த பாடு. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பத்தில் ஒரே மகள், கோடீஸ்வரங்க, செல்லம் போல் அந்த பிள்ளையை வளர்த்தார்கள். எனக்கு நல்லா தெரியும், ஒரு கஷ்டம் இல்லாமல் வளர்த்தாங்க. வாலிப வயசுலேயே அந்த மகள் இயேசுவை அறிந்து கொண்டாள். ஜெபம் பண்ண, கர்த்தரை தேட. நல்ல குடும்பத்தில் நிறைய பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் ஆயிற்று. சில சமயங்கள் ஜெபிக்க அந்த மகள் வருவாள். அவங்க அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க. வந்து ஜெபிக்க, என்ன ஜெபிக்கணும், அமைதியாக இருப்பான். ஒன்றும் அதிகம் பேசுவதில்லை. முழங்கால் படியிட்டால் கண்ணிலிருந்து கண்ணீர் வடியும். நான் அவளுக்கு ஜெபிக்கும் போது ஆவியானவர் தான் எனக்கு காண்பித்தார் அவள் படுகிற உபத்திரவம். வாய் திறந்து சொன்னதே கிடையாது. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே இவ்வளவு செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்தாள், இவ்வளவு சீர்வரிசையோடு வந்தாள். அவளை வேலைக்காரிகளும் கேவலமாக நடத்தினாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க, இவ வேலை செய்யணும், மிச்சம் மீது இருந்ததை தனியாக உட்காந்து சாப்பிடணும். அந்த மாமியார் வார்த்தைகள், கொடுமை, நெருக்கம். அந்த குடும்பத்துக்குள்ளே சிறுமை அனுபவித்தாள். ஒரே பிள்ளை, செல்லம் போல இருந்த பிள்ளை, கோடீஸ்வர வீட்டு பிள்ளை. அந்த வீட்டில் போய் வேலைக்காரிலும் கேவலமாக நடத்தப்பட்டாள். கணவனு கண்டுக்க மாட்டார். அவ்வளவு வேதனை இருக்கும். தங்கள் அப்பா அம்மாட்ட வந்து சொன்னது கிடையாது. நான் கொடுமை அனுபவிக்கிறேன், என்னை இப்படிலாம் பண்ணுறாங்க, சொன்னது கிடையாது. ஊழியக்காரன்கிட்ட ஜெபிக்க வரும்போது கூட என்ன எங்கள் மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஜெபிக்கும்போது அழுவாள், அவ்வளவுதான். பாடுகளை சகித்தாள், பொறுமையாக சகித்தாள், ஜெபம் பண்ணுவாள், அவ்வளோதான். இந்த குடும்பம் தான் என் குடும்பம், இந்த மாமியார் தான் எனக்கு தாய், இந்த மாமனார் தான் என்னுடைய தகப்பனார், இங்கே தான் என்னை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம்னு ஆண்டவரிடத்தில் கண்ணீர் வடிப்பாள். எல்லாத்துக்கிட்டே சந்தோஷமாக இருப்பாள். எவ்வளவு நாள்? சில மாதங்கள், ஒரு வருடம் கடந்தது. ஒரு பெரிய உபத்திரவம் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் அனுமதித்தார். இந்த மகளுடைய ஜெபத்தினால் அந்த குடும்பம் மீட்கப்பட்டார். அப்படியே தலைகளாய் கர்த்தர் மாற்றினார். அந்த மருமகளை பார்த்து மாமியார் பயப்பட ஆரம்பித்தாங்க, மாமனார் கனப்படுத்த ஆரம்பித்தார், இவள் தேவனுடைய பிள்ளை என்று. கொஞ்ச நாள் தான் பாடு, அப்படியே தலைகளாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இந்த குடும்பத்தில் கர்த்தர் செய்வார். பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தான் செய்வார். உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். பாடு வரத்தான் செய்யும், நிந்தை இருக்கத்தான் செய்யும். வியாபாரம்னு சொன்னால் எல்லாமே வசதியாக இருக்காது. சில உபத்திரவத்தை சந்திக்க வேண்டியது வரும். அதில் பொறுமையாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த சிலுவையை நான் சுமக்கிறேன் உமக்காக, நான் பொறுமையாக இருப்பேன், பாடுகளை சகிக்க அர்ப்பணிக்க வேண்டும். என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும். உங்களுக்கென்று ஒரு சிலுவை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதை நீங்கள் சுமக்கணும். அதை சுமக்கணும். சிலருக்கு கணவரால் வரக்கூடிய பிரச்சனை சிலுவையாக இருக்கும், மனைவினால் உண்டாகிற சில பிரச்சனை சிலுவையாக இருக்கும், பிள்ளைகளால் உண்டாகிற ஒரு நெருக்கம் சிலுவையாக இருக்கும். சிலருக்கு உறவினர்களால் ஏதோ ஒரு சிலுவை. நாம் உயர்த்தாதபடி தேவ சமூகத்தில் அடிக்கடி போய் ஜெபிக்க அந்த உபத்திரம் நமக்கு உதவியாக இருக்கிறாரு. சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க, பாடுகளை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் அம்மா ஊர் ஏரல், நால்மாடி பக்கத்தில் ஏரல். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்துக்கள். ஒரு சமயம் நான் ஜெபம் பண்ணேன், எங்கள் சொந்தக்காரங்களாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரேன்னு சொல்லி. ஏரல்லேருந்து எங்கள் அம்மாவுடைய சொந்தக்காரங்க வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். உள்ள இந்து கூட, அவங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அந்த ஏரியாவே அப்படி இருக்கும். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களான்னு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து ஒரு நாள் வந்து எங்களுடைய ஜெப வீட்டில் அப்போ இருக்கும்போது சாட்சி சொன்னாங்க. வந்து ஆண்டவர் எப்படி என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றினான்னு சொல்லிட்டு
அவங்க சொன்னாங்க பாருங்கள், எனக்கு உபத்திரம் வர்றதா ரொம்ப சந்தோஷம். எனக்கு உபத்திரம் வரட்ட என்ன ஆண்டவர், இந்த வாரத்தில் ஒரு பாடு எனக்கு வரலையே, எனக்கு உபத்திரம் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். அதில் தான் ஒரு சந்தோஷம். இயேசுவுக்காக உபத்திரப்படுவது, பாடு சகிப்பது. அந்த மாதிரி ஆத்துமாக்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட சகிக்காமல், ஏன் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, ஏன் என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க, இவங்க ஏன் நான் இந்த தீமையாக சேர்த்துட்டேன் அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர். அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னாங்க, நான் தப்பு பண்ணிவிட்டு என்னை பற்றி பேசினா பரவாயில்ல, நான் தப்பு பண்ணாமல் என்னை பற்றி பேசுகிறாங்களே அதனால் நான் அழுகிறேன்பாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார், உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நம்ம பொய்யா சொன்னால் அழுகிறோம், வசனத்தின்படி நடப்பதே இல்லை. வசனத்தை வாசிக்கிறோம், ஆனால் வசனத்தை நம்ம தியானிப்பதில்லை. உங்கள் மேலே உங்கள் மாமியாரோ மருமகளோ கணவனோ யாரோ ஒருத்தர் பொய்யான ஒரு காரியம் சொன்னால் ஆண்டவர் சொல்லார், மகிழ்ந்து களி கூறுங்கள். பொய்யா தானே சொல்லி இருக்கிறாங்க. நம்ம உட்காந்து அழுகிறோம், ஏன் என்னை பற்றி பொய்யா சொல்கிறாங்க. இயேசு சொன்ன வார்த்தைக்கு மாறாக நடக்கிறோம், அதனால தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். பொய்யா சொன்னால் மகிழ்ந்து களி கூறுங்கள். யாராவது அபாண்டமாக பழி சுமத்தனா, பொய்யான காரியத்தை உங்கள் மேலே சொன்னால் சந்தோஷம் ஆண்டவரை தொடுங்க, ஆண்டவரே இந்த நிந்தைக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லி. அதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். மாறாக நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம், அதனால தான் நம்ம அற்புதத்தை பார்க்க முடியவில்லை. நல்ல துதிங்க. என்னை பற்றி யாராவது பேசுகிறாங்க எழுதுகிறாங்கன்னா நல்லா போய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சத்தம் ஆண்டவரை துதித்த மகிழுவேன். அவ்வளோதான், ஒரு பாரமும் உள்ளத்தில் வராது. வசனத்தில் ஆண்டவர் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் என்ன செய்யணும்னு சொல்லி. பாடு சகிக்க ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நாள் தான், நிரந்தரமாக அந்த பாடு இருக்க போவதில்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்நாள் முழுவதும் அந்த உபத்திரவம் தொடராது. கொஞ்ச நாள் பாடுபடுகிற உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார். கொஞ்ச நாள் தான் அந்த நெருக்கம், கொஞ்ச நாள் தான் அந்த உபத்திரவம், கொஞ்ச நாள் தான் அந்த பாடுகள். கர்த்தர் அதையே சந்தோஷமாய் மாற்றுவார். கொஞ்ச நாள் தான் வீட்டுக்குள்ள நெருக்கம் இருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை ஆண்டவர் மாற்றி தருவார். அதனால் பாடுகள் ஏற்றுக்கொள்ளுங்க மகிழ்ச்சியோடு கூட. சிலுவை சுமக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 2 அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 2 அதிகாரம் 19-20 வசனம் வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே உங்களுக்கு என்ன கீர்த்தி உண்டு? அப்படி பாடு சகிப்பதனாலே பிரயோஜனம் இல்லை. மனைவிமார் சொல்லுவாங்க, நான் தப்பு பண்ணிவிட்டு உங்கள் அம்மா திட்டினா பரவாயில்ல, சும்மா சும்மா திட்டுறாங்களே அப்படி புருஷன்கிட்ட சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தது தான் தேவனுக்கு பிரியம். தீமை செய்து பாடுபட்டால் அதை பொறுமையோடு சகிப்பதனால் என்ன கீர்த்தி உண்டு? அடுத்த வசனம் பாருங்கள். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கும். நீங்கள் நன்மை செய்கிறீங்க, பாடுபடுறீங்க, கர்த்தர் அதை பார்க்கிறார். நீங்கள் சந்தோஷப்படுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் அதில் உங்களை விடுதலை ஆக்குவார். கொஞ்ச நாள் தான் அந்த பாடுகள், அதை மறந்துடாதங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் அழைக்கப்பட்டு உபத்திரவப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்து பாடுபடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவம் நமக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை நடந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார், இப்படிதான் நீ வரணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்து கொள்ளுங்க. அப்போ சிலுவை என்பது பாடுகளை சகிப்பது. சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். கடைசியாக 3ஆவதாக ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23 வசனம்.
நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். முதலாவது சிலுவை நீங்கள் சந்தித்திருக்க வேண்டும். இரண்டாவது சிலுவை சுமக்க அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது சிலுவையை அறிவிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசுவை, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. சிலுவையை சந்தித்தவர்கள் சிலுவையை அறிவிக்காமல் இருக்க முடியாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சொந்தமாக்கினவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவிக்காமல் இருக்க முடியாது. நாங்கள் அறிவிக்கிறோம். நாங்களோ, பவுல் மாத்திரம் அல்ல, ஆதி திருச்சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த வருஷத்தில் எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லி இருக்கிறீங்க? போன வருஷத்தில் எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவித்திருக்கிறீர்கள்? இயேசு உங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தார், அவர் உங்களையும் நேசிக்கிறார் என்று எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீர்கள்? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய பொறுப்பு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? உங்கள் கூட வேலை பார்க்கிற இயேசுவை அறியாதவங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? உங்கள் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிற நண்பர்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களா? நிறைய பேர் நம்ம அதை பெரிதாக நினைக்கிறதே இல்லை. சர்ச்சுக்கு வர்றோம், காணி கொடுக்குறோம், மிஷினரி அனுப்புறதுக்கு காணி கொடுப்போம், ஓகே அது போதும் அப்படின்னு சொல்லி திருப்தி ஆயிடுவோம். அது மாத்திரம் போதாது. துபாயில் ஒரு சிஎஸ்ஐ சபை இருக்கிறார். துபாயில் அதில் டேவிட் என்கிற ஒரு சகோதரர் இருக்கிறார். சில வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் போயிருந்தபோது அவரை சந்திக்க நேர்ந்தார். ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர். அவர் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர், நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல ஆண்டவரை நேசிக்கிறவர். ஞாயிற்றுக்கிழமான குடும்பமாக சர்ச்சுக்கு போவாங்க, மனைவி பிள்ளைகளோட. சர்ச் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்திலும் அவர் பங்கு பெறுவார். ரொம்ப நல்ல ஒரு கிறிஸ்தவர், சாட்சியான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு சில மாத காலம் அவருடைய கம்பெனிலேருந்து வேலைக்காக அனுப்பினாங்க. அங்கே போய் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துடுவாங்கன்னு சொல்லி. இவர் ஜெர்மனியில் இருக்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்தது. மேசிவ் ஹார்ட் அட்டாக், ரொம்ப சிவியரானது. டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. அவர் வச்சு டாக்டர்ஸ் ஐசி யூனிட்டில் வச்சு கவனித்து கொண்டு இருந்தாங்க. அவருடைய மயக்கம் தெளிஞ்சு அப்போ தான் கொஞ்சம் நினைவு வருகிறார். அப்படி ஹார்ட் அட்டாக் ஆகி மயக்கம் தெளிஞ்சு சில மணி நேரம் கழித்து நினைவு வருது. 2 டாக்டர்ஸ் பேசிக்கிறாங்க. அது பல்ஸு டவுன் ஆகிட்டே இருக்குது, ஹார்ட் பீட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இது ரொம்ப இவர் பிழைக்கிறது கஷ்டம், அதனால் அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்த சொல்லணும் நியூஸை அப்படின்னு டாக்டர்ஸ் பேசுகிறாங்க. அப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு அவர் சாக போகிறார், இனி பிழைக்க முடியாது. டாக்டர்ஸை சொல்லிட்டாங்க இவர் பிழைக்கிறது கஷ்டம், ஏன்னா இது ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக்காக இருக்குது, ஹார்ட் ரொம்ப வீக் ஆகிட்டுது, அவர் மரித்து கொண்டு இருக்கிறார், செய்தியை உடனே சொல்லணும்னு 2 டாக்டர்ஸ் பேசுகிறாங்க. உடனே இவருக்கு தெரிஞ்சிட்டு நம்முடைய மரண நேரம் நெருங்கி விட்டார். அவருடைய மனைவி, அவருடைய சின்ன சின்ன பிள்ளைகள் துபாயில் இருக்கிறாங்க. அந்த மரண நிலைமையில் டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வந்தது, நான் சாக போகிறேன், நான் மரித்தா பரலோகத்தை போவேனா, அதான் ஒரு எண்ணம், மரித்தா மோட்சத்துக்கு போவேனா. உடனே ஜெபம் பண்ணார், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாராம். அப்படி அந்த மயக்கத்தில் படுக்கையில் இருந்து கொண்டே, இயேசுவே நான் மரிக்க போகிறேன், நான் செத்தா பரலோகத்துக்கு வருவேனா அப்படின்னு. அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வந்ததான். அவர் சொன்னார், பதில் வந்தது. என்ன பதில்? நோ, நான் பரலோகத்துக்கு வருவேனா ஆண்டவரே? நோ. சர்ச்சுக்கு வருகிறவர், காணிக்கை கொடுக்கிறவர், சர்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திலும் உற்சாகமாய் கலந்து கொள்ளுகிறவர், பரலோகத்தில் இந்த பதில் வருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் நோ. ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் கேட்டார், நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ எனக்காக என்ன செய்தாய்? எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக கொண்டு வந்தாய்? ஒரு குரல் கேட்டதான். அவர் சொன்னார், பிரதர் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ மரண நேரத்தில் தான் எனக்கு தெரிந்தார். ஆண்டவர் கேட்டார், எனக்காக என்ன செய்தாய்? நம்ம நினைக்கிறோம் நான் சர்ச்சுக்கு போகிறேனே அது உங்களுக்காக,
நான் காணிக்க கொடுக்கிறேன்னு, அது உங்க ஆசீர்வாதத்துக்காக. இயேசுவுக்காக என்ன பண்ணீங்க? சர்ச்சில் எல்லா ஆக்டிவிட்டிஸில் உற்சாகமாக என்ன செய்கிறேன்னு, சர்ச்சு கிட்ட பணம் கொடுத்துருக்கிறேன்னு, அது உங்க ஆசீர்வாதத்துக்காக. உங்களுக்காக உயிர் கொடுத்த அந்த ஆண்டவருக்காக என்ன செய்றீங்க? அவரை திருப்திப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம், அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம், இன்னொரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்துவது, சுவிசேஷத்தை அறிவிப்பாரு. மறந்துடாருங்க. நீ என்னதான் செய்தாலும் சரி, நம்ம பாட்டு பாடுறோம்ல, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையோடு உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. இதே ஆலயத்தில் நம்ம பாடுகிறோம். அந்த பாட்டுக்கு அர்த்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். பரலோகத்துக்கு போகும்போது, ஆண்டவரே கோடம்பாக்கத்தில் இவ்வளவு பெரிய ஆலயத்தை நாங்கள் கட்டினோம். ஆண்டவர் சொல்லுவார், நீ ஆராதிப்பதற்கு எனக்கு என்ன கொண்டு வந்தாய்? உனக்காக உயிர் கொடுத்தேனே, உனக்காக ரத்தம் சிந்தினேனே, உனக்காக வாரடிப்பட்டேனே, உனக்காக ஒரு கள்ளனை போல சிலுவையிலே தொங்கினேனே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேனே, எனக்காக என்ன செய்தாய்? நீ செய்ததெல்லாம் உன் ஆசீர்வாதத்துக்காக. ஆலயம் கட்டினால் உனக்கு ஆசீர்வாதம், காணிக்கை கொடுத்தால் உனக்கு ஆசீர்வாதம். எனக்கு என்ன கொண்டு வந்தாய்? இந்த ஆலயத்தை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இங்கு இருக்கும் வரைக்கும் ஆராதிக்கலாம். பரலோகத்தை கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆத்மாக்கள். பாடலின் வரியை நீங்கள் கவனித்து பாடுங்கள். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா உம்மை நான் கண்டு கொள்ளலாகுமோ. ஒரு ஆத்மாவை கூட நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தாம பரலோகத்திற்கு வந்தால் நான் வெட்கப்பட்டு போவேனே. யோசித்து பாருங்க. ஒருவருக்காவது இயேசு பற்றி சொல்லி இருக்கிறீங்களா? அந்த சகோதரர் சொன்னார், ஐயோ நான் தப்பு பண்ணிவிட்டேன், நான் பக்தி உள்ளவன் தான், சர்ச்சுக்கு போகிறவன் தான், இயேசுவை விசுவாசிக்கிறவன் தான், ஆனால் இயேசுவை நான் யாருக்கும் சொல்லவில்லை. ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக நீ என்ன செய்தாய்? எத்தனை ஆத்மாக்களுக்கு என்னை சொன்னாய்? அந்த அவர் சொன்னார், இந்த மரண படுக்கையில் அழுதாராம், லார்ட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ். எனக்கு தெரியாது, பக்தியாக இருந்தால் போதும், சர்ச்சுக்கு போனால் போதும், காணிக்கு போட்டால் போதும்னு நினைத்து கொண்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும், சுவிசேஷத்தை சொல்லணும், யாரும் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு தெரியாது. கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் ஓ லார்ட். அழுதாராம், ஒரு சான்ஸ் எனக்கு தாரும். ஆண்டவர் மனம் இறங்கினார். அவர் சொன்னார், பிரதர், அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி என்னை மரண கண்ணீரிலிருந்து விடுவித்தார். நான் சுகம் பெற்றேன். இன்றைக்கு தினமும் நான் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுகிறேன். தினமும் என் கூட வேலை பார்க்குறவங்க வருகிற போகிற இடத்துல யாரையாவது சந்திச்சா இயேசுவை பற்றி சொல்ல வெட்கப்படுவதே இல்லை. அப்படி மனைவி பிள்ளைகளோடு என்கிட்ட ஜெபிக்க வந்திருந்தா அவர் சொன்னார், இப்போ இயேசுவை பற்றி சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பிரதர், இன்னும் மகிழ்ச்சியோடு கூட சொன்னார். இன்னும் கோடம்பாக்கத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள், வெறும் 800 குடும்பம் மாத்திரம்தான் அங்கே இருக்கிறீங்களா? லட்சங்களுக்கு கோடம்பாக்கம் ஏரியாவில் லட்சத்திற்கு மேல் ஆத்மாக்கள் இருப்பாங்க. அப்படியானால் எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தங்களுக்காக ஒருவர் மரித்தார் என்பது அவளுக்கு தெரியவில்லை, தங்களுக்காக ஒருவர் சிலுவை சுமந்தார் என்கிறதை அவங்க அறியவில்லை. எத்தனை ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு யோசிங்க. பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். ஒரே ஒருவருக்காவது சொல்லுங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, எதிர் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்க, இன்றைக்காவது இயேசுவை பற்றி பேசி இருக்கிறீங்களா? எல்லாம் பேசுறீங்க, அரசியல் பேசுறீங்க, விளையாட்டு பேசுறீங்க, இயேசுவை பற்றி நம்ம பேசுகிறோமா? நம்ம பக்தியா இருக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், குடும்ப ஜெபம் பண்றோம், சர்ச்சுக்கு போகிறோம், நல்லது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவங்க எல்லாம் நரகத்துக்கு போகணுமா? நீங்க 800 குடும்பம் மட்டும்தான் மோட்சத்துக்கு வர போறீங்களா? அதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஆலயத்தை நான் கட்டி கொடுத்தேனா? இங்க எத்தனை ஆத்மாக்கள், லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. அதை தடுக்க உங்களுக்கு தானே தெரியும். இந்த செய்தியை நீங்க ஏன் சொல்லக்கூடாது? ஆண்டவர் கேட்கிறார்.
நான் உங்களுக்காக மட்டும்தான் சிலுவை சுமந்தனா? உங்களுக்காக மட்டும்தான் நான் சிலுவையில மரித்தேனா? உங்களுக்காக மட்டும்தான் நான் வாரடிப்பட்டேனா? இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களுக்காகவும் நான் சிலுவை சுமந்திருக்கிறேன். அத்தனை ஆத்துமாக்களுக்காக நான் பரிதாபம் கொண்டவராக இருக்கிறேன். இந்த ஆத்துமாக்கள் நரகத்திற்கு போகிறது என்ற வேதனையில் நான் இருக்கிறேன். நீங்க ஒரே ஒரு ஆத்மாவை கொண்டு வர முடியாதா? ஒரே ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாதா? லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது. கோடிக்கணக்கா சம்பாதிச்சு பிசினஸ் பெருக்க திறமை இருக்கிறது. எவ்வளவு நல்லா பேசுறீங்க. என்னை பற்றி ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லக்கூடாதா? இயேசு உனக்காக மரித்தார்னு சொல்லக்கூடாதா? அவங்களுடைய தலையை சீவிர போறாங்க. நீங்க கிறிஸ்தவங்கள மாறுங்கன்னு சொல்ல இயேசு சொல்லவில்லை. இயேசு உனக்காக மரித்தார், அந்த செய்தியை ஏன் சொல்லக்கூடாது? 10 பேருக்கு சொல்லி பாருங்க, 5 பேராவது அதை பற்றி எனக்கு நல்லா சொல்லுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அறுவடை என்றால் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அறுவடைக்காக வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது. ஆத்துமாக்களுக்குள்ளே பயம், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. யாராவது நமக்கு ஒரு நற்செய்தி சொல்லுவாங்களான்னு உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி தெரியும். இந்த இயேசுவை உங்களுக்கு தான் தெரியும். அவர் அறிமுகப்படுத்துங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு திருவிருந்து ஆராதனைக்கு வரும்போது அந்த சிலுவையில் தொங்கி மரித்த அந்த இயேசுவை நினைத்து வரும்போது சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்காக மாத்திரம் அல்ல, எங்க தெருவில் இருக்கிற, எங்க பகுதியில் இருக்கிற எல்லாருக்காகவும் நீர் மரித்தீரே, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே. நான் ஏதாவது செய்வேன், நான் ஒருவருக்காவது உம்மை சொல்லுவேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. நீங்க எழும்புனா இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கொண்டு வர முடியும். உங்களுடைய சபை தீர்மானமாக எழும்புனா உங்களால் இந்த சென்னைக்கு அவுட்டரில் இருக்கிற கிராமங்களில் 100 சபையை உருவாக்க முடியும். 100 கிராமங்களை சந்திக்க முடியும். அதுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சபை, சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துகிற சபையாய் உங்களுடைய சபை எழும்பட்டும். வாரந்தோறும் சுவிசேஷ ஊழியம், வாரந்தோறும் கிராமத்தில் போய் அறிவிக்கிறோம். புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்கள், போய் அறிவியுங்க. நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஒரு கிராமத்தில் இப்போ ஒரு 10 பேருக்கு சொல்லி பாருங்க. அதில் நான் ஒரு 5 பேராவது எனக்காக ஜெபம் பண்ணுறீங்களா, என் இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கலன்னா நீங்கள் ஊழியமே செய்ய வேண்டாம். வெறுமனே சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போங்க. ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க. யார் வந்து சொல்லுவான்னு காத்திருக்கிறாங்க. நம்ம அமைதியாக இருப்பது பாவம் அல்லவா? இதை விட ஒரு பெரிய பாவம் என்ன நம்ம செய்கிறது? இவ்வளோ பெரிய நற்செய்தியை வைத்துக்கொண்டு அது சொல்லாமல் இருக்கிறோம். தண்ணியை பாட்டிலாக வைத்துக்கொண்டு தாகத்தில் ஒருத்தன் செத்து கொண்டு இருக்கிறான். ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்காட்டா அதை விட ஒரு பெரிய பாவம் என்ன? ஆத்துமாக்கள் பாவத்தில் சாபத்தில் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ரட்சகர் உங்களுக்கு தெரியும். அவரை சொல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாவம். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். பவுல் சொல்லுகிறார், அவரை நான் அறிவிப்பேன். சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ராஜா கிட்ட கொண்டு போய் கைதியாக நிறுத்துறாங்க. கைதியாக கொண்டு போய் ராஜா கிட்ட நிறுத்துறாங்க. தப்பித்து கொள்ள வழி உண்டான்னு சொல்லி பார்க்கவில்லை பவுல். அகிரிப்பா ராஜாவே, இந்த கட்டுகள் தவிர நீரும் என்னை போல ஆக வேண்டும், நீரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். அதுதான் பவுலுடைய இருதயம். ராஜாவாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்படணும், பரலோகத்திற்கு வர வேண்டும். அவனுடைய உள்ளத்தின் தாகம் அதுதான். நீங்க பார்க்கிற மக்களுக்குள்ளே பார்க்கும் போதெல்லாம் அவங்க அப்படிதான் நினைக்கணும், ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும், இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். அந்த ஆத்திரம் நமக்குள் இருக்க வேண்டும். அவங்க தான் இயேசுவை சந்தித்தவர்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே சிலுவையில் அறையப்பட்ட உண்மை நான் சொல்லுவேன், ஒரு 4 பேருக்காவது சொல்லுவேன். ஆண்டவரே இயேசுவை நோக்கி நீங்கள் சொல்லுங்க. அவருடைய உள்ள மகளும் எனக்கு ஒரு ஆத்மா தாருன்னு கேளுங்க.
அவரே தருவார். முதல்ல கேளுங்க. நான் உங்களை பற்றி சொல்லணும், எனக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரேன்னு நீங்கள் கேளுங்க. அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தருவார், ஆத்துமாக்களை தருவார். சுகம் தருகிற ஆண்டவர், பணம் தருகிற ஆண்டவர் ஆத்துமா தர மாட்டாரா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு அந்த பாரத்தை தாரும். சென்னையில் அநேக வருஷத்துக்கு முன்னால் நான் இருக்கும்போது ஒரு நண்பர் சாட்சி சொன்னார். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற நல்ல ஒரு கிறிஸ்தவர். அவர் வேலை செய்கிற ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் பக்கத்தில் ஒரு பிராமண சகோதரர். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா தான் வேலை பார்க்குறாங்க. பல வருஷமாக ஒன்றே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. மத்தியானம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, சாயங்காலம் ஒன்றா போய் டீ குடிப்பாங்க, பல காரியம் பேசுவாங்க. அரசியல் பேசுவாங்க, அப்புறம் விளையாட்டு, கிரிக்கெட் எல்லாம் பேசுவாங்க. அவர் ஒரு பிராமண சகோதரர், ரொம்ப பக்தி உள்ளவர். இவர் நல்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, பல வருஷம் ஒன்றா இருக்கிறவங்க. ஒரு நாள் இந்த கிறிஸ்தவ சகோதரர் ஒரு சொப்பனம் கண்டாராம். அவரே சாட்சி சொன்னார். மெட்ராஸில் ஒரு மீட்டிங்கில் சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தில் இந்த பிராமண சகோதரன் மரித்து போகிறார். அப்படி ஆத்மா அப்படியே போகிறாரு. பரலோகத்தின் வாசலில் போய் நிற்கிறார். நிற்கும்போது ஒவ்வொருத்தரையாக உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்களாம் உள்ளே அனுப்புகிறாங்க. இவர் ரொம்ப பக்தி உள்ளவர், பிராமண சகோதரர், ரொம்ப பக்தியானவர். அவர் போய் நிற்கிறார். உங்கள் பேர் என்ன? பேர் சொல்லி பார்த்தா, உங்கள் பேர் இங்கே இல்லை, நீங்கள் மோட்சத்தில் போக முடியாது, நீங்கள் நரகத்துக்குள்ளே தான் போகணும். அக்னி கடல். பார்க்குற அக்னி கடல் தூரத்தில். இல்லைங்க, நான் தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க, நான் நாத்திகம் கிடையாது, தெய்வ பக்தி உள்ளவன். தெய்வ பக்தி உள்ளவங்கெல்லாம் மோட்சத்தில் போக முடியாதுங்கன்னு சொல்லிட்டான். இல்லைங்க, நான் பாவம்லாம் ஒன்று செய்ததில்லை, குடிக்கலாம் இல்லை, பீடி சிகரெட் கூட பிடிக்க மாட்டேங்க, இல்லை மதுபானம் குடிக்கலை, பீடி சிகரெட் குடிக்கலைன்னெல்லாம் பல்லவத்துக்கு போக முடியாதுன்னா. இல்லைங்க, நான் வேலையிலலாம் ரொம்ப உண்மையாக இருந்தேங்க, யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கலை, உண்மையாக இருந்தேன். அது இப்படி இருந்தால் மட்டும் பல்லவத்தில் போயிட முடியாது. இப்படி சொல்கிறதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்த உடனே கேட்டார், அப்போ யார் தான் மோட்சத்துக்குள்ளே போகிறது? அவர் சொன்னார், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான் போக முடியும். உடனே அந்த பிராமண சகோதரர் மோட்சத்தில் வாசலில் நின்று அப்படியே திகைக்கிறார். நரகத்தின் அக்னி காத்திருக்கிறாரு. அவர் அப்படியே கதறிக்கொண்டு சொல்லுங்க, அப்படியானால் நான் இன்றைக்கு நரகத்திற்கு போவதற்கு காரணம், என் பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவன் பல வருஷமா என்னுடைய நண்பனாக இருந்தான், என் கூட வேலை பார்த்தான், என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டான், எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறான், அவன் இந்த இயேசுவை பற்றி எனக்கு சொல்லவில்லையே, எல்லாத்தையும் குறித்து என்கிட்ட பேசினான், இயேசுவை பற்றி எனக்கு பேசவில்லை. அப்படியானால் இன்றைக்கு நான் நரகத்திற்கு போவதற்கு காரணம் அந்த கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சத்தமிட்டான். டக்குன்னு அவர் விழித்து கொண்டார். ஆண்டவர் பேசினார், மகனே, உன் பக்கத்தில் ஒரு ஆத்மா இத்தனை வருஷமாக கொடுத்துருக்கிறனே, நீ எல்லாத்தையும் குறித்து பேசினேன், என்னை பற்றி பேசினியா? உள்ளம் உடைந்து அழுதாராம். ஆண்டவரே என்னை மன்னியும், நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கே நான் போய் என் நண்பருக்கு இயேசுவை அறிவிப்பேன். அன்றைக்கே சாயங்காலத்தில் சொன்னாரா, நம்ம ஒரு டீ குடிக்க போகலாம், ஒரு ஹோட்டலுக்கு ஈவினிங்கில் டிஃபன் சாப்பிட கூட்டி போய் உட்கார வச்சு தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பை சொன்னார். ஆண்டவர் ஒரு நாள் மோட்சத்தின் வாசலில் சில இந்துக்கள் கதறும்போது சொல்லுவாங்க, என் பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவன் இருந்தானே, எனக்கு சொல்லியிருந்தான் நான் இயேசு வைத்து கொண்டிருப்பேனே. இன்றைக்கி மக்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க. சென்னையில் நான் ராயபுரத்தில் தங்கியிருந்தேன், எங்கள் ட்ரஸ்டி வீட்டில் ஒரு பிராமண சகோதரர், மெட்ராஸில் சாந்தோம் பகுதியில் இருந்து ஒரு பிராமண தகப்பனார், வயதானவர், பழுத்த பழம்னு சொல்ல அந்த மாதிரி வயசான ஒரு ஐயா என்னை தேடி விசாரித்து கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. அவங்களை உட்கார வச்சு பேசினேன், என்ன எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அவர் சொன்னார், டிவியில் உங்களோட ப்ரோக்ராமில் நான் பார்ப்பேன் தம்பி, உங்கள் பிரசங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கேட்பேன். ஒரு பிராமண தகப்பனார். சரி, உங்களுக்கு நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் டிவியில் பிரசங்கம் பண்ணும்போது இந்த பாவ சாப கருமம் போகணுன்னா
இயேசுவின் ரத்தத்தினால தான் கழுவ முடியும், இயேசுவால் தான் முடியும்னு நீங்கள் பேசுனீங்களே, என் பாவ சாப கர்மெல்லாம் போகணும், நான் மரித்த பிறகு வைகுண்டம் போகணும், மோட்சத்துக்கு போகணும் தம்பி, ஜெபம் பண்ணுங்க. ஒரு வயதான பிராமண தகப்பனார், அவர் தேடி வந்தார். எனக்கு ஆச்சரியம். ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு ஆத்மா எனக்காக தாகத்தோடு இருக்கிறது தெரியுமா? இந்த கோடம்பாக்கத்தில், வடபழனியில், இந்த ஏரியாக்களில் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தாகத்தோடு இருக்கிறது. அறிந்திருக்கிற நாம் சொல்லாமல் இருக்கிறோமே, இதை விட ஒரு பெரிய பாவம் என்ன? இன்றைக்கு நாம் அதை உணர வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், உம்மை நாங்கள் அறிவிக்க வேண்டும், நான் அறிவிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுங்கள். நாம் ஜெபிக்க எழுந்து நிற்கலாம். ஒரு 2 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். தயவு செய்து உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற இயேசுவை பாருங்கள். இந்த ஆலயத்தில் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க இங்கே கடந்து வந்திருக்கிறார். அவருக்கு முன்பாகத்தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி உங்களுக்காக காயப்பட்ட அந்த இயேசுவை பாருங்க, ரத்தம் சிந்தின அந்த இயேசுவை பாருங்க. உனக்காக சிலுவையில் நான் ரத்தம் சிந்தினேனே, உனக்காக வாரினால் நான் அடிக்கப்பட்டேனே, உனக்காக முள்முடியெல்லாம் நான் சுமந்தேனே. இந்த ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை சந்தித்திருக்கிறீங்களா? அவரால் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீங்களா? அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? இன்னும் எவ்வளவு நாள் ரகசியமாய் பாவம் செய்து கொண்டிருப்பீங்க? இன்னும் எவ்வளவு நாள் மதுபானத்தை ரகசியமாய் குடித்துவிட்டு பக்தி உள்ளவனை போல் ஆலயத்திற்கு வருவீர்கள்? இன்னும் எவ்வளவு நாள் வேதம் வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, இயேசுவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காம வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக நீ வாழ போகிறாய்? ஆண்டவர் சிலரோடு பேசுகிறார். ஐயா, உங்களோடு பேசுகிறார். சகோதரனே, உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். நான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நரகத்துக்குள்ளே போய்விடக் கூடாது, மோட்சத்தை இழந்து விடக் கூடாது. எவ்வளவு அழகான ஒரு ஆலயம், எவ்வளவு அருமையான ஒரு ஆராதனை, எவ்வளவு அருமையான நல்ல மெய்ப்பர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் உள்ளத்தில் வாரும்னு கேளுங்க. இதுவரை ரட்சிக்கப்படாமல் பாவ மன்னிப்பை பெறாமல் யாராவது இருந்தா உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, என் உள்ளத்தில் நீங்க வாங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க. ஆண்டவரே, என் பாவத்தை சிலுவையில் சுமந்தீரே, என்னை மன்னியும், பாவத்திலிருந்து விடுதலை தாரும்னு கேளுங்க. ஒரு நிமிடம் மனசுல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யார் யார் ஜெபிக்கிறார்களோ உம்முடைய ரத்தத்தினால அவங்களை கழுவுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் வந்த ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாம திரும்பவே கூடாது. ஆண்டவரே, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாம போக கூடாது. இந்த வாலிப தம்பியை தொடுங்க, இந்த வாலிப மகளை தொடுங்க, இந்த தகப்பனாரை தாயாரை தொடுங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க. ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால உங்களை கழுவுங்க. ஆண்டவரே, கழுவுங்க. ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். அப்பா, சிலுவை சுமக்க ஒப்பு கொடுங்க. பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதுங்க. எவ்வளவு நாள் இந்த உபத்திரம் என்று கலங்காதருங்க. சகோதரி, சிலுவை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கொஞ்ச நாள் தான் சகோதரனை, கொஞ்ச நாள் தான். இந்த பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஆண்டவர் உங்களுடைய கணவருடைய உள்ளத்தை மாற்றுவார், உங்களுடைய மனைவியனுடைய உள்ளத்தை மாற்றுவார், உங்களுடைய மாமியாருடைய உள்ளத்தை மாற்றுவார், மருமகளின் உள்ளத்தை மாற்றுவார், உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவார். கொஞ்ச நாள் தான் பாடுகள். பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதுங்க. பாடுகள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி. சிலுவை சுமப்பது தான் சந்தோஷம். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த சிலுவைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த சிலுவைக்காக ஸ்தோத்திரம், இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். நான் பாடுகளை சகிப்பேன், என் நீர் சிலுவையை சகித்தீரே, நானும் சகிப்பேன் என்று ஒப்புக்கொடுங்க. அந்த துக்கம் மாறிவிடும், அந்த சோர்வு நீங்கிவிடும், உள்ளத்தில் மகிழ்ச்சி வந்துவிடும். உங்களுடைய நிந்தை ஆசீர்வாதமாய் மாறும். சகோதரி, உங்களுடைய நிந்தை ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள், சீக்கிரத்தில் அது நீங்கிவிடும். பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க, சிலுவை சுமக்க கலங்காதிருங்க. இயேசுவை பின்பற்றுவதிலே மகிழ்ந்திருங்கள். சிலுவை எடுத்துக்கொண்டவரை பின்பற்றுங்க. கடைசியாக இந்த இயேசுவை நான் அறிவிக்கணுமேன்னு சொல்லுங்க. சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை நான் சொல்லணுமே, மற்றவங்களுக்கு நான்
அறிவிக்கணுமே. இயேசுவே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் எப்படி ஆகிலும் மற்றவர்களுக்கு உம்மை சொல்லணும், உம்மை அறிவிக்கணும். என் வெட்கத்தை எடுத்து போடும், எனக்கு தைரியத்தை தாரும். நான் ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லும்படி கிருபை தாரும். ஒரு ஆத்மாவையாவது நான் மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். ஒரு ஆத்மாவையாவது நான் மோட்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. எனக்கு அதற்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். தகப்பனே, ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. சிலுவைக்கு முன்பாக வந்து நின்று உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும், பாரும் ஆண்டவரே. சிலுவை சுமக்க அவர்களை பலப்படுத்துவீராக, மன சோர்வுகளை மாற்றுவீராக, அவருடைய கலக்கங்களை மாற்றுவீராக. சிலுவை சுமப்பதில் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பீராக. இன்றைக்கு அவருடைய மன சோர்வுகள் எல்லாம் மாறட்டும், அந்த கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், சுகத்தை சந்தோஷமாய் மாற்றும். இவர்களை நீர் பயன்படுத்தணும் ஆண்டவரே. இந்த கோடம்பாக்கம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட இந்த ஆலயத்துக்குள்ளே வரணும். ஆராதனை 4-5 என்று நடக்கணும். இந்த ஆத்துமாக்களை எல்லாம் தாரும் ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க ஒவ்வொருவரையும் தூண்டி எழுப்புவீராக. இந்த சபை எழும்பட்டும் இயேசுவுக்காக ஆண்டவரே. ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தட்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கிராமங்களில் அறிவிக்கும்படியாக எழுப்பும், பட்டணங்களில் அறிவிக்கும்படியாய் பயன்படுத்தும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். உம்மை அறிவிக்காமல் யாருமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்மை சொல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. மோட்சத்திற்கு நாங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாது ஆண்டவரே. மோட்சத்திற்கு நாங்கள் வெறுங்கையோடு வரக்கூடாது. நாங்கள் வந்து வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது. எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும், ஒவ்வொருவருக்கும் ஆத்துமாக்களை தாரும். இவர்களை அமர்ந்திருக்க விடாதிரும் ஆண்டவரப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்காக மரித்து பாடுபட்டு ரத்தின உம்மை சந்தோஷப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அந்த கிருபையை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை மக்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வசனத்தை கேட்டு அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டபடியால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரை படிக்கிற குழந்தைகளை ஆசீர்வதியும். படிப்பிலே வெற்றிகளை கொடுத்து உயர்த்தி அவர்களை கனப்படுத்தும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை வழிகளை திறந்து ஆசீர்வதித்த உயர்த்தும். தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழில்களை ஆசீர்வதித்ததை வருத்திக்க பண்ணும். இவருடைய குடும்பங்கள் செழிக்கட்டும், அவருடைய வியாபாரங்கள் பெருகட்டும். இவர்கள் தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் மாறட்டும். இவர்களை கொண்டு இந்த பட்டணத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். நீர் அப்படி ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்து ஆராதனையில் உம்முடைய இந்த பந்தியிலே உம்மோடு கூட வந்து நாங்கள் ஐக்கியப்படும் போது சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவோடு நாங்கள் இணைந்து விட எங்களுக்கு கிருபை தாரும். நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா மகிமையும் உமக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.